வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு இறை கவியை பதிவு செய்கிறேன். பரமனின் இறை இன்பம் என்ற தலைப்பிலே இப்பாடல் வந்திருக்கிறது. வருவதோ பிறப்பின் ரகசியம், வருவதோ பிறப்பின் ரகசியம், வளர்வதோ ஜோதியின் அருள்பலம், வளர்வதோ ஜோதியின் அருள்பலம், இருப்பதோ ஈசனின் திருவருள், இருப்பதோ ஈசனின் திருவருள், இன்பமோ ஏகாந்த பெருவெளி, இன்பமோ ஏகாந்த பெருவெளி, கண்மமோ காட்டாற்று வெள்ளம், கண்மமோ காட்டாற்று வெள்ளம், கடமையோ கடவுளின் கைங்கரியம், கடமையோ கடவுளின் கைங்கரியம், உடைமையோ உத்தம இறை சொரூபம், உடைமையோ உத்தம இறை சொரூபம், ஊழ்வினையோ காலத்தின் நிர்பந்தம், ஊழ்வினையோ காலத்தின் நிர்பந்தம், பரமனை தொழுதே பக்குவமாகு, பரமனை தொழுதே பக்குவமாகு, பதாஞ்சலி யோகத்தால் வென்றிடுவாய் நீயே, பதாஞ்சலி யோகத்தால் வென்றிடுவாய் நீயே. வாழ்க வளமுடன். பரமனின் இறை இன்பம் ஒரு மனிதனுக்கு கிட்ட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஆதி முதல் அந்தம் வரை அவன் புரிந்திருக்க வேண்டும். வருவதோ பிறப்பின் ரகசியம், பிறவி தொடர் எதற்காக வருகிறது என்பதை, ஊழ்வினை களைவதற்கு என்பதை, அந்த ரகசியத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். வளர்வதோ ஜோதியின் அருள் பலம், இறை ஜோதியாக அந்த இறைவனேதான் நம்மை அனைத்தும் இயற்கையாக படைத்து அந்த மூலப்பொருட்களை எடுத்துக்கொண்டு வாழ்வின் வளமாக மாற்றி துய்த்து வாழ நம்மை பணிக்கிறார். இருப்பதோ ஈசனின் திருவருள், அனைத்தும் நமக்கு அருளிக் கொண்டிருப்பவன் அந்த ஈசன்தான் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்பமோ ஏகாந்த பெருவெளி, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று குரு கூறும் அளவிலே இருப்பதோ ஈசனின் திருவருள் என்பதை புரிந்து, இன்பமோ ஏகாந்த பெருவெளி, அந்த சுத்தவெளி, அந்த மெய்ப்பொருள், அந்த பாழ், அந்த ஒன்றுமே இல்லாத ஒன்று, 108 தெய்வீக நாமங்களை கொண்ட இறைவனை நினைந்து, அந்த ஏகாந்த பெருவெளியை நினைந்து நாம் வாழ வேண்டும். கண்மமோ காட்டாற்று வெள்ளம், வழித்தொடராகவும் நமக்காகவும் வந்திருக்கக்கூடிய தீய வினைகள் காட்டாற்று வெள்ளமாக நம்மை தாக்குகிறது. கடமையோ கடவுளின் கைங்கரியம், கடமையை செய்திடு, காலத்தில் செய்திடு, உனக்கும் நல்லதாம் ஊருக்கும் இனியதாம் என்று குரு கூறும் அளவிலே கடமையை நாம் கடவுளுக்கு கைங்கரியம் செய்வதாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அதற்குத்தான் வந்திருக்கிறோம் என்று நாம் மனதில் கொள்ள வேண்டும். உடைமையோ உத்தம இறை சொரூபம், இவ்வாறு அனைத்தையும் நாம் நடத்தி கொண்டிருப்பதற்கு நாம் இறை உடைமைதானே தவிர நமது அல்ல. ஒரு காலத்தில் வந்தோம், ஒரு காலத்தில் செல்லத்தான் போகிறோம். இடைப்பட்ட இந்த காலத்தை இறை இன்பமாக நாமும் உணர்ந்து பிறருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக அந்த இறை உடைமையாக நாம் பயணிக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஊழ்வினையோ காலத்தின் நிர்பந்தம், ஊழ்வினை வினை தீர்க்கத்தான் வினைக்கடலாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, நினைவாய் உடலிடத்தேன் நிலம் மீது வீழ்ந்த பின்னே, எனை மறந்தேன்
என் வினை மறந்தேன், உனை மறந்தேன், ஆனால் என்னுள் இருந்து என்னை மீட்டு என்று குரு வேதாத்திரி கூறும் அளவிலே ஊழ்வினையை மறக்காமல் நிர்பந்தத்தை புரிந்து கொண்டு நாம் வினைகளை கழிப்பதற்காகத்தான் இவ்வுலகத்தில் வந்திருக்கிறோம், புனிதமடைவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை மனதில் இருத்தி குருவை பற்றி கொண்டு இந்த ஊழ்வினை போக்க எத்தனிக்க வேண்டும். பரமனை தொழுதே பக்குவமாக அகத்தவம் ஏற்க வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும், குணநலத்தில் உயர வேண்டும், முழுமையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு சமமாக நம்மை உயர்த்தி சமாதி நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதாக பரமனை தொழுதே பக்குவமாக பதாஞ்சலி யோகத்தால் வென்றிடுவாய் நீயே. பதாஞ்சலி கொடுத்திருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகங்கள் என்று சொல்லக்கூடிய 8 அங்கங்களை கொண்டு விளங்குவது அத்தனையும் இறைவனை உணர்வதற்காக அவர் அமைத்ததுதான். அதை பற்றி கொண்டு நாம் பயணித்தாலே இந்த அளவிற்கு சென்று சேர முடியும் என்பதை இப்பாடல் கூறுவதாக என்னுள் எழுந்திருக்கிறது. பாடலை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடலை பக்குவப்படுத்திய வழிகாட்டிய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் எதுகாரும் சுயமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.